ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ரம்ஜான். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரம்ஜான் வாழ்த்துக்கள். எல்லா இடத்துலையுமே பிரியாணி நிறைய இதாக இருக்கும். ஸோ பசங்க வீட்டில் லீவில் இருந்ததுனால பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க பிரியாணி பார்சல் கொடுத்து விட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சிக்கன் வாங்கினதுனால ஒரு ட்ரை சிக்கன் சுக்கா பண்ணோம். சைடிஷ்க்கு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் 1/2 கிலோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்து அடுப்பில் வச்சுருங்க. 2 விசில் மட்டும் வைங்க. சிக்கன் குழஞ்சி போயிடக்கூடாது. அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 3 காஷ்மீர் சில்லி, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். எண்ணெய் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வெந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. கையால் பிச்சோம் அப்படின்னாலே நல்லா பீற மாதிரி இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் தான் நமக்கு வெந்திருக்கணும். ஸோ குக்கரில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போவும் நம்ம எந்தையுமே தண்ணி சேர்க்க வேண்டாம். அதுவே சிக்கன் தண்ணி பாருங்கள் தண்ணி விடும். ஸோ விட்டு நல்லா இன்னும் ட்ரை ஆகட்டும் அந்த இது. இப்போ வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா நம்ம வந்துட்டு கிளறி மட்டும் விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். தண்ணி வந்துட்டு அந்த சிக்கன் வெந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ட்ரை ஆகணும். நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகட்டும். நம்ம பெருசாக இதுக்கு எதுவும் மசாலா சேர்க்க போகிறதில்ல, ஹோம்மேடாக அரைச்ச மசாலா தான். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை மேலே போட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளறி விட்டுக்கலாம். நல்லா சிக்கனில் அந்த தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர். 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதனால் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பெரட்டுங்க. லைட்டாக விட்டு அது கலர் மாறி நல்லா அந்த மசாலா சிக்கனில் கோட் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்க்கவே ஒரு டெம்டிங்காக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு ட்ரையான சிக்கன் சுக்கா பிரியாணிக்கோ இல்லை சாம்பார் ரைஸு, ரசம் ரைஸ்க்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கன் சுக்கா செஞ்சிங்கன்னா வீட்டிலையே மசாலா அரைச்சி செய்கிறதுனால அவ்வளோ ஒரு வாசனையாக வரும். எந்த டாப் பிராண்ட் மசாலாவில் கூட இந்த வாசனை வராது. கண்டிப்பாக வீட்லேயே நீங்கள் அரைச்சி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலா கூடவே நல்லா இதாகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, மல்லித்தழை மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.